நான் மியூட்லயே பேசிட்டு இருந்துட்டேன்க்கா. சாரி. மியூட் போட்டுட்டு அப்படியே பேசிட்டு இருந்துட்டேன். நெறைய வந்து வீக்லி ஒன்ஸ் வெள்ளிக்கிழமை பூஜா வீடியோலலாம் நம்ம வீடோட அவுட்லுக் காமிச்சிருப்பேன். இப்பலாம் அந்த பூஜா வீடியோ போடுறதில்ல. ஸோ, அதனால மறந்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். சென்னையில் மதிய வெயில் அதிகம் போட்டிருக்கீங்க அக்கா. கொஞ்சம் மோர், இளநீர்லாம் குடிங்கக்கா நீங்க. சரிங்களா? அக்காவை காணோம். மியூட் போட்டுட்டு திருப்புனேன்னா, அத அப்படியே மறந்துட்டேன் தம்பி. ஆமாங்க்கா. இப்பலாம் ரொம்ப மறதி ஆயிடுச்சு. ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தியா இருக்கு. வேலைப்பளு அதிகம். மனசுல வந்துட்டு என்ன சொல்றது? ஒரு பக்கம் யூடியூபுக்கு பெருசா நான் எதுவும் செய்யறதில்ல. இருந்தாலும் அந்த லைவ்ல உட்கார்றோம், பேசுறோம். சம்டைம்ஸ் அது ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகுது. எல்லாமே ஒண்ணா சேர்ந்துருச்சு. என்னுடைய ஒர்க்கு எல்லாமே. பூஜை வீடியோ பார்த்துருக்கேன் தங்கை. ஆமாமாக்கா. நெறைய ஃப்ரண்ட்ல இருந்தே வருவேன். நான் கோலம்ல இருந்தே காமிப்பேன். இப்பலாம் அந்த அளவுக்கு ஒரு சுறுசுறுப்பு வரமாட்டேங்குது. வெயில் வந்ததுனாலயா என்னன்னு தெரியல. பூஜை வீடியோ பார்த்துருக்கேன். ஆமா. அக்காவுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். அவுட்லுக்கு காமிச்சிருப்பேன். இதான் நம்ம அவுட்லுக். இப்படியா இருக்கும். உட்காந்து எழும்புறதுக்கு கஷ்டமா இருக்கு அக்கா. அச்சோ, பாவமா இருக்கு கேட்கறதுக்கு. அம்மா இருந்தாங்கன்னா கொஞ்சம் அப்படியே எண்ணெயெல்லாம் போட்டு நீவி விட சொல்லுங்க, கைங்காலெல்லாம். அது அப்படியே விட்டோம்னா ஒரு மாரி நரம்பு பிடிச்ச மாரி ஆயிடும். மனது நிம்மதியாக இருந்தாலே உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும் தங்கை. ஆமாம் அக்கா. உண்மையே அதுதான். இன்னைக்கு அப்படித்தான் இருக்கும் தம்பி. நாளைக்கு சரியாயிவிடும்னு அக்கா போட்டிருக்காங்க. ஓகே அக்கா. அம்மாவை கொஞ்சம் சுத்தி போட சொல்லுங்க தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.